Matthew chapter 8 verse 1 to 3. மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் முடிய நாம் வாசிக்கலாம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னே சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, இயேசுவே, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களுக்கு இருக்கிறதான எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு சித்தம் உண்டு. நீங்கள் சுத்தமாக நீங்கள் அவரிடத்திலே, ஆண்டவரே, எனக்கு சித்தமுண்டு, என்னை குணமாக்கு என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு குணப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவை சித்தம் கொண்டு உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய பெயரிலே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உம்முடைய வேலைக்காரனாக இருந்து, கர்த்தாவே, அன்றைக்கு ஆண்டவரே அந்த ஊழியன் நான் தேவனுடைய மனிதனானால் என்று சொல்லி தன்னை குறித்து அறிமுகப்படுத்தினதைப் போல நான் உம்முடைய தேவ மனிதன் என்பதை இவர்கள் விளங்கி கொள்ளவும், நீர் உண்மையுள்ள தேவன் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளவும் இப்பொழுதே இவர்களுடைய எல்லா வியாதிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவர், குணப்படுத்துகிறேன். இவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இவர்களுடைய பலவீனங்கள் நீங்கட்டும். இவர்கள் மருத்துவமனையில் இருந்தாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் சரி, இவர்களுடைய பலவீனங்கள் நீங்கி இவர்கள் சுகமடைந்து ஆரோக்கியம் அடைந்து வாழும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.